ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். வாங்க பேசலாம். இந்த சேனலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸை இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவிழ்ப்பது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் அன்ராப்பிங் எப்படி சொல்லலாம்? அன்ராப்பிங். நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ காண்ட் சே. நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் சே. பிறகு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கேட்ச் யூ அப் லேட்டர். எப்படி சொல்லலாம்? கேட்ச் யூ அப் லேட்டர். பிறகு சந்திக்கலாம் சொல்கிறதுக்கு கேட்ச் யூ அப் லேட்டர். கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி. கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி. எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி. என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டெல் மீ. என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டெல் மீ. ரொம்ப நல்லது, மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு வெரி குட். எப்படி சொல்லலாம்? வெரி குட். மிகவும் நல்லதுக்கு வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் டெல் அதர்ஸ். மற்றவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டெல் அதர்ஸ். அதை ரகசியமாக வைத்திருன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கீப் இட் சீக்ரெட். எப்படி சொல்லலாம்? கீப் இட் சீக்ரெட். மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ட்ரை அகெயின். எப்படி சொல்லலாம்? ட்ரை அகெயின். மீண்டும் முயற்சி செய் அப்படிங்கிறதுக்கு ட்ரை அகெயின். செதுக்குதலுக்கு கார்விங்னு சொல்லலாம். செதுக்குதலுக்கு கார்விங் அப்படின்னு சொல்லலாம். கேட்குறதுக்கு ஜஸ்ட் லிசன். கேட்குறதுக்கு ஜஸ்ட் லிசன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் லிசன். கேட்குறதுக்கு ஜஸ்ட் லிசன். கூர்மைப்படுத்துறதுக்கு ஷார்ப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். கூர்மைப்படுத்துறதுக்கு ஷார்ப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். கூர்மைப்படுத்துதலுக்கு ஷார்ப்பனிங். என்கிட்ட கூறுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டோல்டு மீ. என்னிடம் கூறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோல்டு மீ. என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு டோல்டு மீ அப்படின்னு சொல்லலாம். மோசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் பேட். மோசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் பேட். மோசமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாட் பேட். யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்க் இட் ஓவர். யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்க் இட் ஓவர். யோசிச்சு பாருன்னு சொன்னால் திங்க் இட் ஓவர். கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷவுட். கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஹியர். இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஹியர். லுக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி குவைட். அமைதியாக இருன்னு சொல்கிறதுக்கு பி குவைட். பி குவைட். அமைதியாக இரு, பி குவைட். உங்கள் நேரத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் யுவர் டைம். உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் யுவர் டைம். போர்த்துதலுக்கு ராப்பிங் அப்படின்னு சொல்லலாம். போர்த்துதலுக்கு ராப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ராப்பிங். போர்த்துதல் ராப்பிங் சொல்லலாம். கிழிக்கிறதுக்கு டியரிங் சொல்லலாம். கிழித்தல் அப்படிங்கிறதுக்கு டியரிங். எப்படி சொல்லலாம்? டியரிங். அழுத்துதலுக்கு ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அழுத்துதலுக்கு ப்ரெஸ்ஸிங். அழுத்துதலுக்கு ப்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம். கட்டுதலுக்கு டையிங். கட்டுதலுக்கு டையிங் சொல்லலாம். கட்டுதலுக்கு டையிங் அப்படின்னு சொல்லலாம். சரி செய்தலுக்கு ஃபிக்ஸிங். சரி செய்கிறதுக்கு ஃபிக்ஸிங்னு சொல்லலாம். சரி செய்தலுக்கு ஃபிக்ஸிங்னு சொல்லலாம். மேலே போன்னு சொல்கிறதுக்கு கோ அப்ஸ்டேர்ஸ். மேலே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அப்ஸ்டேர்ஸ். மேலே போன்னு சொல்கிறதுக்கு கோ அப்ஸ்டேர்ஸ். எவ்வளவுன்னு கேட்குறதுக்கு ஹவு மச். எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச். எவ்வளவுக்கு ஹவு மச். ஹவு மச்னு கேட்கலாம். சிரிக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லாஃப். சிரிக்காதன்னு சொல்கிறது டோன்ட் லாஃப். சிரிக்காதக்கு டோன்ட் லாஃப் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ். இது என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் திஸ்
அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் திஸ். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ லைக் திஸ். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஐ ஹாவ் நோ ஐடியா. என்னை அழைக்கவும் சொல்கிறதுக்கு கால் மீ. என்னை அழைக்கவும் சொல்கிறதுக்கு கால் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓரமாக நகருங்கன்னு சொல்கிறதுக்கு மூவ் அசைடு. எப்படி சொல்லலாம்? மூவ் அசைடு. ஓரமாக நகருங்கள் அப்படிங்கிறதுக்கு மூவ் அசைடு அப்படின்னு சொல்லலாம். அழ வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் க்ரை. அழ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லலாம். அழ வேண்டாம் சொல்கிறதுக்கு டோன்ட் க்ரை. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ. எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ. நீங்கள் எனக்கு உதவ முடியுமான்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ. அவிழ்க்கிறதுக்கு அன்டையிங். அன்டையிங் அப்படின்னு சொல்லலாம். அவிழ்க்கிறதுக்கு அன்டையிங் அப்படின்னு சொல்லலாம். சீராக்குதலுக்கு அரேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். சீராக்குதலுக்கு அரேஞ்சிங் அப்படி சொல்லலாம். சீராக்குதலுக்கு அரேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் யூடியூப் சேனல்.